நிமிடம் மட்டும் பேசப் போகின்றேன். இப்பொழுது சொக்கலிங்கத்திற்கு 80 வயதாகிவிட்டது. உங்களிடம் இருக்கும்போது எனக்கு 30 வயது மாதிரி தோன்றுகின்றது. இவர்கள் இருவரும் என் பேரன் பேத்திகள். ஒரே ரிக்வெஸ்ட் இவங்களிடம், இவங்க பெற்றோர்களிடமும், இவர்களுக்கு பிறக்கப் போகின்ற குழந்தையின் திருமணமும் சொக்கலிங்கத்தில் தலைமை நடக்க வேண்டும் நினைக்கின்றேன். இவர்கள் எங்களை விட அறிவாளிகள். இவர்கள் பிறக்கப் போகின்ற குழந்தைகள் இவர்களை விட பல மடங்கு அறிவாளிகளாக இருக்கப் போகின்றார்கள். குழந்தைகளுக்கு நம்ம செய்ய போகிற ஒரே சொத்து படிப்பும் அறிவும் கொடுப்பது மட்டும்தான் நம் கடமையாக வைக்க வேண்டும். இவர்கள் இருவரும் இணைவது என்பதுதான் இப்பொழுது ஆரம்பம். வளர்ச்சி அடைவது என்பது முன்னேற்றம். சேர்ந்து இருப்பது தான் வெற்றி என்று உணர வேண்டாம். அந்த வெற்றியும் சேர்ந்திருப்பது முடிவல்ல, அது பல பல ஜெனரேஷன்ஸ் கடந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கருத்துக்களை சொல்வதற்கு காரணம், இவர்கள் அனைவரும் 1000 காலத்து பயிர் அல்ல, லட்சத்து காலத்து பயிர்கள். இவர்கள் உண்டாக்க போகிற பயிர்கள் லட்ச காலத்திற்கு இருக்க போகின்றது. இவர்கள் இடைவெளியில் தான் நாம் சேருகின்றோம். இவர்கள் இருவரிடமும் போட்டி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில், ஒருவர் விட்டுக் கொடுப்பதில், ஒருவர் மகிழ்ச்சியாக இருப்பதில். பாருங்க, ஐயர் எவ்வளவு தூரம் சொல்றாரு, இவர் எவ்வளவோ கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாரு. நான் இப்பொழுது உயிர் உடலுடன் இருக்க வேண்டும் என்றால் 3 ஊக்கள் சொல்றேன். அந்த 3 ஊக்கள் நீங்க அனைவரும் கூடவே சொல்றீங்களா? ஐயரும் சேர்ந்து சொல்லணும். 3 ஊக்கள் உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரமாக சொக்கலிங்கம் 60 வருடங்களாக உலக மக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 மந்திரங்கள் சொல்லும் பொழுது சத்தம் போட்டு சொல்லணும். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. அந்த 3 மந்திரங்களை சொல்லுவதுடன் சேர்த்துக் கொண்டால் இங்க இருக்கின்ற உறவினர்கள் அனைவருமே 100 வருடம் வரை சொக்கலிங்கத்திடம் வர வேண்டாம் என்பது மாற்று கருத்து இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மேடைக்கு வருவதற்கு கீழ்ப்படிகள் உண்டு இல்ல, மேல்படி செல்வதற்கு கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை பார்த்துக் கொள்வதுதான் நம் அனைவருடைய கடமை என்று உணர வேண்டும். அதற்காக அடிக்கடி சொல்லுகின்றேன், மகிழ்ச்சியுடன் இருக்க கற்றுக்கொண்டால் உங்கள் இதயம் 100 வருடம் கடந்து இயங்க முடியும். மகிழ்ச்சி இழக்கும் பொழுது நீங்கள் உங்களையே இழக்கின்றீர்கள். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, ஆற்றலாக, உழைப்பாக, நேரமாக, பணமாக இருக்கட்டும், கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது மகிழ்ச்சி குறையவே குறையாது. ஒரே ஒரு கேள்வி ஐயருக்கே சேர்த்து கேட்கிறேன், மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில், அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவா இருக்கு நினைக்கிறீங்க? கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், என் பஸ்ஸில் இருந்து அடேப்பா, ஐயருக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்க வேண்டும். கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் விட்டு கொடுப்பதில் தான் பல மடங்கு மகிழ்ச்சி. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். Please avoid worry, curry to get worried என்று சொல்லுகின்றேன். நீங்கள் எந்த நிலையிலும் நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மகிழ்ந்து இருக்கின்ற பூனை, இன்று இருப்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தி அளிக்க முடியாது. இன்றும் நான் 8வது மாடியில் இணையத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். இன்று வரை சொக்கலிங்க 8 மாடி செல்வதற்கு ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. நடந்துதான் செல்கின்றேன். புதுசா லிப்ட் மேன் வந்தாங்க, லிப்ட்ல வாங்கின சார், நான் சரவணன் ஏன்பா தொந்தரவு பண்ற, லிப்ட்ல வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. பார்த்தீங்களா, என் நிலையிலும் இந்த மகிழ்ச்சியும் சிரிப்பையும் நீங்கள் விடாமல் இருந்தால் இதயம் மட்டுமல்ல, உங்கள் உறுப்புகள் அனைத்து 100 வருடம் கடந்து இயங்க முடியும். இதில் மாற்று கருத்தில்லை. அதை வைத்துக் கொண்டால் சொக்கலிங்கம் மாதிரி மருத்துவர்களுக்கு வேலையும் இல்லை, மருத்துவ கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் கட்டாயம் ஓடிவிடலாம். நான் சொல்லும் கருத்து அனைத்து மருந்தெல்லாம் மருத்துவம் மட்டும்தான் என்று சொல்லி நான் ஒன்னே கேட்க விரும்புகின்றேன். காயத்ரி என்ற பேத்தி, இவர் என் பேரன், என் மனைவி டாக்டர் செந்தாமரை என்னிடம் இருக்கின்றார்.
இவரை நல்லாக நலமாக வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டு இருப்பது என் பேத்தியை காயத்ரி. எந்த திருமண வீட்டுக்கு நான் போனதுமோ இல்லையா, செந்தாமரை நேற்று நைட்ல இருந்து எழுந்திருக்கணும்னு சொல்லி நான் 1 மணிக்கு தான் கிளினிக்ல வந்து எனக்கு தூங்க விடல. காயத்ரி திருமணம் என்று ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா சார்பிலும் ஒன்றே ஒன்று அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும். எழுந்து நின்று நாம் அனைவரும் மனமாற கைத்தட்டி வாழ்த்தி அவர்களுக்கு நாம் வாழ்த்தை தெரியப்படுத்த வேண்டும். இன்னொன்னு தெளிவுபடுத்திட்டு பாருங்க. இப்ப கைத்தட்டு ரகசியத்தை என்ன தெரியுமா காயத்ரி? கைத்தட்டும் பொழுது உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கை தட்டும் பொழுது அக்குப்ரெஷரால் தூண்டப்பட்ட உணர்வுகள் தெரியுமா மூளைக்கு சென்று மூளையிலிருந்து நல்ல ஹார்மோன் சுரக்க வச்சு எல்லா உறுப்புகளும் 100 வருடம் கடந்து எங்களுக்கு இந்த சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் உண்டு மட்டும் என்று கூறி இதை மட்டும் நீங்கள் தயவு செய்து விடக்கூடாது. அதற்காக ஒன்றே ஒன்று கோருகின்றேன். நாம் அனைவரும் குறையிலிருந்து வந்தோம் என்று தீசிஸ் படைக்கப்பட்டது. ஆரஞ்சு மங்கி என்பது ரீசஸ் மங்கி இல்லையா? ஆரஞ்சு என்பது பிளஸ் அண்ட் மைனஸ். முதல் மனிதன் 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய பொழுது அவனுக்கு ஒரே குரூப் ஏ பிளஸ் அண்ட் மைனஸ், பிறகு பி பிளஸ் அண்ட் மைனஸ், அப்புறம் ஏபி பிளஸ் அண்ட் மைனஸ், கடைசியாக சேர்ந்த குரூப் தான் ஓ பிளஸ் அண்ட் மைனஸ். நான் ஐயரை சேர்ந்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். உங்கள் கடவுள் முன்பு தோன்றி ஒரு நல்ல குரு